நைட்டே சன்னாவை இன்ஸ்டன்ட் பாட்டில் டிலே மோட்டில் போட்டு சோக் பண்ணிட்டேன். மார்னிங் குக் பண்ணிவிட்டு தானாக ஆஃப் ஆகிடுச்சு. அது நல்லா வெந்துருச்சு. ஃபுட் ப்ராசஸரில் சன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன், கார்லிக், கொத்தமல்லி, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கியூமின் பவுடர், சால்ட்டு, பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக சிக்பீ ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் போட்டிங்கன்னா பல்ஸ் மோடில் போட்டுக்கோங்க. இதை அப்படியே எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுக்கலாம். நான் வந்து ஏர் ஃப்ரை பண்ண போகிறேன். கொஞ்சமாக ஆயில் மேலே அப்ளை பண்ணிவிட்டு இதை தான் அப்படியே லஞ்சுக்கு தரலான் இருந்தேன். ஆனால் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பேலன்ஸ் இருந்துச்சு. சரி, அதை சப்பாத்தியில் உள்ளே வச்சு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு ட்ரையாங்கிள் சப்பாத்தி மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணால் ரோல் பண்ணாமல் அந்த பாக்கெட் மாதிரி அதை ஓப்பன் பண்ணிக்கலாங்கிறதுனால இந்த ட்ரையாங்கிள் சப்பாத்தி பண்ணேன். வீட்டில் வச்சுருந்த குக்கும்பர் செடியிலேருந்து ஃபஸ்ட்டு குக்கும்பர் காய்ச்சிருந்தது. அதை கட் பண்ணி அதையுமே இதில் உள்ள ஸ்டஃப் பண்ண போகிறேன். உள்ளே அவகாடோ ஆயில் மயோ தடவிருக்கேன், ப்ளஸ் குக்கும்பர். அதோடு சேர்த்து ஏர் ஃப்ரையரில் வச்சுருந்த ஃபலாஃபலும் ரெடி ஆகிடுச்சு. அதையுமே சப்பாத்தி உள்ளே வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.